ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிதாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நல்லா ஒரு நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் பாயா, அதுவும் நுங்கு வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு 1, ஜாவித்ரி 1, பிரியாணி இலை ஒரு 2 சேர்த்துக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் அளவு சோம்பு அதிகமாக இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம சேர்த்து இந்த பட்டை லவங்கெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதை சேர்க்கும் போது தான் வந்து நமக்கு அந்த நான்வெஜ் ஃப்ளேவரே கொடுக்கும். இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 பல் அளவு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சால்னா பாயை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சா தான் வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா கொதி வந்த பிறகு இப்போ மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம நுங்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 நுங்கு எடுத்திருக்கேன். ஒரு டூத்பிக் வச்சு இது மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கலாம் மசாலா உள்ளே ஊறுறதுக்காக. இப்போ வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இப்போ நுங்கு வந்து இதில் நம்ம ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அந்த மசாலா வந்து நல்லா இதில் ஊறும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிளெயின் பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. அதே மாதிரி எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச நுங்கு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து அடுத்த ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மசாலாலாம் வந்து நுங்கில் நல்லா ஊறணும். அவ்வளவுதாங்க, ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான நுங்கு பாயா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நுங்கு சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.